கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய எளிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். இதில் நாம் பார்க்கும்போது பர்னபாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:36. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். இங்கே பர்னபாவை குறித்து பார்க்கும்போது அவனுடைய ஊர் சீப்புரு தீவு, அவனுடைய இனம் லேவியனாக இருக்கிறான். அவனுடைய மறுபெயர் யோசே என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பெயருக்கு அர்த்தம் ஆறுதலின் மகன். பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிறது. அநேகருக்கு ஆறுதல் செய்கிற மகனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். இவனுடைய சிறப்பு தன்மையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:37 பார்க்கும்போது என்ன செயல் செய்கிறான் என்று பார்ப்போம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அன்றைய நாட்களிலே மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தனக்கு இருக்கப்பட்ட சொந்த நிலங்களோ தனக்கு இருக்கிற சொத்துக்களை என்ன செய்தார்கள், விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து எல்லாரும் ஒன்று போல அதை அதை ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இதில் இந்த பர்னபா உண்மை உள்ளவராக இருந்து தனக்கு விட்ட அந்த அனைத்து பொருட்களையும் என்ன செஞ்சார், அதை அப்போஸ்தலர் பாதத்தில் அப்படியே விட்டார். ஆனால் இதுக்கு முன்னதாக நாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி நாம் பார்க்குறோம், அனனியா சப்ரா அப்படி செய்யவில்லை. அவங்க ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்தார்கள். ஆனால் இந்த பர்னபா என்ன செய்கிறார், தனக்கு உண்டான நிலத்தை விற்று அப்படியே அந்த பணத்தை அப்போஸ்தலருடைய பாதத்தில் அப்படியே கொண்டு போய் வைக்கிறார். ஒரு உண்மையான குணத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது அவன் ஆறுதலின் மகனாக இருக்கிறான். இரண்டாவது உண்மையுள்ள மகனாக இருக்கிறான். எனக்கு அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய சபைகளிலோ நம்முடைய குடும்பங்களிலோ நாம் எப்படிப்பட்டவர்களாக மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பர்னபா அநேகருக்கு ஆறுதல் செய்யக்கூடிய மகனாக இருக்கிறார். நாம் நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கோ இல்லை துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்மளால் முடிந்த காரியங்களை அவர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களை விசாரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், முன்வர வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது இவன் அப்படியாக இருந்திருக்கலாம். நம்முடைய கர்த்தருடைய குணங்கள் ஒன்று கூட அவர் அநேகரை உலகத்தில் வாழ்ந்தபோது அநேகருக்கு என்ன செய்தார், அவருடைய மனது உருகி அநேகருக்கு அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு வந்தார்னு நாம் பார்க்கிறோம். அநேகருடைய இதயத்தையும் ஆற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் அநேகருக்கு ஆறுதலாக அவருடைய குணாசங்களை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அநேகரை ஆறுதல் படுத்துவர்களாக கர்த்தர் என்ன செய்தாரோ அவருடைய பிள்ளைகளாக நாமும் மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே இந்த பர்னபாவை குறித்து பார்க்கும்போது உண்மையாக இருந்து தன்னுடைய நிலத்தை விட்டு என்ன செய்யற, உண்மையாக எல்லா காரியத்தையும் எல்லா பணத்தையும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார். அநேகருக்கு ஆறுதல் செய்யக்கூடிய மகனாக இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் 9:27 பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9:27 இங்கே ஒரு சம்பவம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது என்ன செய்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது ஆண்டவர் அவரை முதலாவது எப்படி தெரிந்து கொண்டார் என்று ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். அதை மற்றவர்கள் நம்பவில்லை. ஏனென்றால்
சவுல் முதலாவது அநேகரை என்ன சொல் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திய விதமாக காரியங்கள் செய்துகின்றார். ஆனால் கர்த்தர் அவர் சந்தித்து ஆண்டவரை அறிந்து கொண்ட பொழுது என்ன செய்கிறார்? அவர் தான் ரட்சகர் என்று சுவிசேஷத்தை அவரால் என்ன செய்ய முடியல. எல்லாம் தன் ரட்சித்த தேவனை உடனே எல்லார்கிட்ட போய் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவ்வளோ மன வாஞ்சியாக இருந்து செயல்படுகிறார். ஆனால் அங்கே எருசலேமுக்கு செல்லும் போது எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த பர்னபா தான் என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பர்னபா இந்த சவுலாகிய பவுலை சேர்த்து கொண்டு என்ன செய்கிறார்? அவருடைய காரியங்களெல்லாம் விசாரித்து சேர்த்து கொண்டு மற்றவர்கள் அவர் என்ன செய்கிறார்? ஆலயத்துக்கு அந்த எருசலேமுக்குள் வருவதற்கு அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்கே 9 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்கள். 26 முதலாவது பாருங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்ப எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். எதற்கு பயந்தார்கள் என்றால் அவன் ஏற்கனவே என்ன செய்கிறான்? அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை துன்பப்படுத்துகிறான். அநேகரை கட்டி இழுத்து கொண்டு போகிறதுக்காக எல்லா இடத்துலையும் கடுதைகளை வாங்கி இப்படிலாம் செய்யும்போது அவன் திடீர்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை மற்றவர்களால் அவனை நம்ப முடியவில்லை. அதனால என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த பர்னபா என்ன செய்கிறார்? அவனுடைய மனதை புரிந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? சேர்த்து கொள்கிறான். அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறான்? அவனிடத்துல பட்சமாக பேசி அவனிடத்துல என்ன செய்கிறார்? அவன் சொல்லுகிறதையெல்லாம் கேட்டு அவனை தமஸ்குவுக்கு என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு இயேசு நாமத்தில் தைரியமாய் பிரசங்கித்ததை அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அப்போ கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த பர்னபா இந்த சவுல் இடத்துல போய் அவனை அழைத்து கொண்டு அவனை பட்சமாக கேட்கும்போது கர்த்தர் தன்னை எவ்விதமாக தெரிந்து கொண்டார் என்பதை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? விவரித்து சொன்ன உடனே என்ன செய்கிறார்? இந்த பர்னபா எருசலேம் இடத்துல போய் இந்த சீசரிடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறார்? அப்பொழுது பிரசங்கிக்க மற்ற காரியங்கள்லாம் செய்ய இந்த பர்னபா தான் இவருக்கு சவுலுக்கு ஒரு துணையாக இருக்கிறார். இந்த பர்னபா மூலமாக தான் என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு சென்று போக்குவரத்துமாக இருக்கக்கூடிய மகனாக இந்த சவுலாகிய பவுல் இருக்கிறார். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? உதாசனா இந்த பவுல் இந்த பர்னபா என்ன செய்கிறார்? அவனை ஏற்றுக்கொள்கிறார். கூட துன்பத்திலோ கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் கூட போய் அவர்களோடு இருந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் போது அவர்களுக்கு அது மிகுந்த அவர்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதனால அப்படிப்பட்ட காரியங்களே நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்கிறதுலே துரிதமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அப்போ இதே காரியங்கள் நம்முடைய ஆண்டவர் கூட அவரை குறித்து சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:16 பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். இங்கே பாருங்க, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சிறப்படுத்துவார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு இவ்விதமாக நம்முடைய தேவன் நித்திய ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன் என்று நம்முடைய தேவன் நமக்கு நித்திய ஆறுதலை கொடுத்து நம்முடைய நித்தியத்திலே நம்மளை சேர்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதாவது பாதியிலே என்ன செய்வதில்லை, நம்மளை விட்டு போகிற தேவனாக இல்லை. மற்றவர்கள் மனிதர்களைப் போல அப்படி இல்லை. எப்பொழுதும் நம்மளை நித்தியத்தில் சேர்க்கிற வரை நித்திய ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் எதற்கும் கவலைப்படாமல் அவருடைய குணாதிசயங்களை தரித்து கொண்டு இந்த பர்னபாவை போல மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர்களாக இருந்து அவருடைய குணாதிசயங்களை கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம் தரித்து கொண்டு
நாம் விதமாக செயல்பட கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.